நான் உங்கள் விக்னா. இன்றைய தினம் ஒரு உலகளவில பரபரப்பான ஒரு விடயம். கிட்கட் நிறுவனத்தினுடைய நெஸ்லே நிறுவனத்தினுடைய இந்த கிட்கட் சாக்லேட் திருடப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்திலிருந்து கடந்த மார்ச் 26ஆம் தேதி அ கொண்டு செல்லப்பட்ட பாரிய 40 அடி நீளமுடைய அந்த லாரியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட சாக்லேட் திருடப்பட்டிருக்கிறது. தற்போது இது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. காரணம், ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு ஏராளமான சாக்லேட் கேள்வி என்பது இருக்கும். ஆனபடியால் அதை சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு செல்கின்ற பொழுது அது மாயமாகி இருக்கிறது. அந்த லாரியையும் காணவில்லை. அதனோடு கொண்டு செல்லப்பட்ட 12 டன் பெறுமதியான 12 டன் தொகையான சாக்லேட் பார்கள், கிட்டத்தட்ட 4,00,000 சாக்லேட் பார்கள் அங்கே காணாமல் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னு சொன்னா, F1 என்கின்ற ஃபார்முலா 1 என்கின்ற கார் பந்தய போட்டி நடைபெற இருக்கின்றது. அதை மையமாக கொண்டு அந்த கார் வடிவத்திலே ஏராளமான சாக்லேட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அவை சந்தைக்கு விநியோகிக்க செல்கின்ற பொழுது அவை காணாமல் போனதா அல்லது அது பாரிய ஒரு திருட்டு சம்பவமா என்பது தொடர்பாக தற்பொழுது அது விசாரணைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய இத்தாலியில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையிலிருந்து கடந்த 26ஆம் தேதி போலாந்துக்கு செல்கின்ற வழியில் தான் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. காணாமல் போன அந்த சாக்லேட் தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்ற பொழுது, காணாமல் போன அந்த எங்களுடைய நிறுவனத்தினுடைய சாக்லேட் தொடர்பாக உங்களுடைய ஆர்வத்துக்கு மிக்க நன்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்ல, அந்த சாக்லேட் தொடர்பாக எங்கு இருக்கிறது, உண்மையில் அது காணாமல் தான் போயிருக்கிறது. எங்கு இருக்கிறது என்பது தொடர்பாக உங்களுடைய அ கருத்துக்களை சொல்லுங்கள். இது தொடர்பாக தாங்களும் விசாரணை செய்து கொண்டு வருகிறோம் என்பது தொடர்பாக அந்த நிறுவனம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக இத்தாலி பிரதேசத்தினுடைய போலீசாரும் அ அங்கே அந்த விடயத்தை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக ஐரோப்பிய நாட்டிலே உணவு தொடர்பான பாதுகாப்பு என்பது எத்தகைய நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற கேள்வி அந்த மக்களிடையே ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இந்த எல்லாருக்கும் ஹேவ் அ பிரேக் என்று சொல்வார்கள். அந்த ஒரு இடைவேளையை தருவது இந்த சாக்லேட் கிட்கட் நிறுவனத்தினுடைய கிட்கட் அந்த சாக்லேட் எங்களுக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடியது. எனவே இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கி ஊரன் விக்னம். நன்றி.